ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரி டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான 5 வகையான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி எல்லாமே இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடிய தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இந்த மிளகாயை ஒரு 30 செகண்ட் மட்டும் வறுத்துக்கோங்க. மிளகாய் வறுபட்டதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மிளகாய் வச்சுருக்கிற அதே பிளேட்டுக்கு இதையும் மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் இன்னும் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 4 மீடியம் சைஸ் தக்காளியை 2 கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற இந்த கெட்டி பகுதியும் எடுத்ததுக்கப்புறமா தக்காளியை இந்த மாதிரி திருப்பி உள்ளே வச்சுக்கோங்க. தக்காளியை நம்ம உள்ளே சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 4 தக்காளியையுமே சேர்த்தாச்சு. ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இதை இந்த மாதிரி இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதோட தோலை எடுத்துடணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி நல்லா ஆறி இருக்குது. தக்காளியை இந்த மாதிரி எடுத்து மேலே எடுத்திங்கனாலே அழகாக தோல் வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா தக்காளிலையுமே எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, மிளகாய் சேர்த்துட்டு அதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னியை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். அதே மாதிரி சட்னியில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சட்னியை நம்ம பவுலுக்கு மாற்றும் போது மிக்சி ஜார் கழுவிட்டு தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இருக்கும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சட்னியை நம்ம தாளிக்கக்கூடாது. இது மேலே ஒரு 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம தாளித்தோம் அப்படின்னா டேஸ்ட் மாறி போயிடும். உங்களுக்கு தாளிச்சாதான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி, கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 மூடி அளவு தேங்காவை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காயில் இருக்கிற அந்த வெள்ளை பகுதியை மட்டும் துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சட்னி நல்லா ஒயிட் கலரில் கிடைக்கும். இது கூட 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, கூடவே 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது சட்னியோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் சட்னியில் இஞ்சி சேர்த்து செய்யும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. சட்னி உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம கார சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன்.
உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி மசியணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. தக்காளி நல்லா வெந்தால் மட்டுமே போதும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் இப்போது ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க. கூடவே கட்டி பெருங்காயம் 2 சின்ன துண்டு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட தூள் பெருங்காயம் தான் இருக்குது அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம கெட்டியான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்சி ஜார் கழுவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சட்னி வந்து இது கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டான கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒரு அருமையான தேங்காய் சட்னியும் கார சட்னியும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது ரொம்பவே டேஸ்டான கதம்ப சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட்க்கு மட்டும் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி ரொம்ப மசிஞ்சு வரணும்னு கிடையாது, இந்த அளவுக்கு வெந்து வந்ததுன்னா போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 1/4 கைப்பிடி அளவு புதினா வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது, இந்த அளவு சேர்த்திங்கன்னா போதும். இது கூட 1/4 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கூடவே ஒரு சின்ன துண்டு புளி. ஏற்கனவே நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி வந்து ரொம்ப குறைவாக சேர்த்தா போதும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இந்த சூட்டுலேயே அது நல்லா வதங்கி வந்துடும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வதக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து மாறி போயிடும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சட்னி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்டான பூண்டு மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மலான சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 15 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களோட காரத்துக்கு ஏற்றது மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. மிளகாயை ஒரு 10 செகண்ட் மட்டும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 2 பெரிய சைஸ் பூண்டை ஃபுல்லாகவே உரித்து எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த பூண்டை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு
இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கணும். ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்திருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சட்னி வந்து நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சட்னி வந்து நல்லா கெட்டியாக இந்த பதத்தில் இருக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடுபடுத்திட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி சூடான இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.